அவரை பற்றி நான் இப்படி இந்த ஒரு சூழ்நிலையில் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நினச்சி கூட பார்க்கவே இல்லை. டிசிப்ளினான பர்சன். 46 வருஷம், கிட்டத்தட்ட 46 வருஷம். முதல் படத்தில் அவர் கூட கதாநாயகியை நடித்ததுலேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேசுகிற வரலுமே என்கிட்ட எல்லாருமே சொல்லுவார், பேசுவார். ரொம்ப டிசிப்ளினானவர். எல்லாமே பிளானிங்கோடு தான் பண்ணுவார். அது எப்படி இது மட்டும் அவருக்கு தெரியாமல் போச்சுன்னு தான் தெரியல. மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லுவார், எல்லாருக்குமே சொல்லுவார். அப்படிப்பட்டவர் அவருக்கு இப்படி இருக்கும் இப்படி நடக்குங்கிறத எப்படி அவர் தெரிஞ்சுக்காம போனார், சொல்லாமல் போனாருங்கிறதே தான் காலையிலேருந்து எனக்கு மனசே ஆறல. எனக்கு இந்த நிமிஷம் வரலாம் கூட நம்பிக்கையே இல்லை. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் நான் பேசவே மாட்டேன், மைக்கு முன்னாடியெல்லாம் பேச மாட்டேன். ஏன்னா அது இழந்தவங்களுக்கு தான் அதனோட வலி வேதனை எல்லாமே தெரியும், அதனாலே நான் போயிடுவேன். ஆனால் இது ரொம்ப வலிக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. 10 நாள் முன்னாடி பேசும்போது கூட இன்விடேஷனோடு வருவேன் அப்படின்னு நான் சும்மா கிண்டலுக்கா, பரவாயில்லையே சார் 75வது வயசில் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு கிண்டல் அடித்தேன். ஐயோ, ரொம்ப டிசிப்ளினுங்க. போன வருஷம் வரலாம் என் பிறந்த நாளுக்கு அவர் என்னை வாழ்த்தினார். ஜூலை 6 நான் மறந்துட்டேன்னா கூட அவர் மறக்கவே மாட்டார். காலையில் ஃபஸ்ட்டு ஃபோன் அவர்கிட்ட தான் வரும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டே எங்களோட எப்படி பழகினாரோ அதே மாதிரி தான் இந்த நிமிஷம் வரலாம் பழகினார் அவர். நாங்கள் லாஸ்ட் மந்த் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு சித்தா ஹாஸ்பிட்டல் திறப்பு விழாவுக்காக திருச்சிக்கு போயிருந்தோம். அப்போ கூட நான் சொன்னேன், சார் ஞாபகம் இருக்கா, திருச்சின்னாவே உங்களுக்கு என்ன சார் ஞாபகம் வரும் சொல்லுங்கள், உங்களுக்கு தான் எல்லாமே ஞாபகம் இருக்குமே சொல்லுங்கள், கன்னி பருவத்தில் இங்கே தான் சார் நம்ம நடித்தோம் அப்படின்னு சொன்னேன்.